பரிமாற்ற கழகம் குழு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேப்டாப்பில் உள்ள NVDA பேசிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நான் ஃபஸ்ட்டு எந்தெந்த பட்டன் எதுக்கு உதவுன்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போது நீங்கள் எந்தெந்த பட்டன் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கணுன்னா NVDA கீயையும் ஒன்றையும் சேர்த்து அழுத்தினீங்கன்னா இன்புட் ஹெல்ப் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கவனிங்க. ஓகே, இதை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா இதை நீங்கள் வந்து எந்தெந்தக்கு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், latest photo zoom Okay. see bar 1 ஓகே pause record pause ஓகே. recording இப்போ பட்டன் செயல்படுத்த இருமுறை தட்டுதல் நம்ம சேனலில் வந்து இனிமேல் நிறைய லேப்டாப் வீடியோக்கள் வரும். கண்டறியப்பட்டது ஐகான் இடைநிறுத்தும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எந்தெந்தக்கு எங்கெங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்குங்க. NVDA caps lock. சரி, ஓகே. இப்போ பாருங்கள். NVDA caps lock. NVDA left shift. NVDA இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. left shift. ஓகே, இப்போ பாருங்கள். அடுத்ததாக Left control. இது வந்து லெஃப்ட் கண்ட்ரோலு. இது லெஃப்ட் கண்ட்ரோல் பக்கத்தில் ஒன்று இருக்காது. என்னென்னு எனக்கு தெரியும், அது பேச மாட்டேங்குது சரியா. Left window. லெஃப்ட் விண்டோ எது கொடுப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். Left alt. லெஃப்ட் ஆல்ட் எதுக்குன்னா, நீங்கள் ஆல்ட்டு எப்போது கொடுத்தீங்கன்னா டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த பட்டன். இது எதுக்குன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா Space. ஸ்பேஸ் இருக்குது. Space. 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 Right alt. ரைட் ஆல்ட் இருக்கு பாருங்கள். Right alt. Right alt. Right control. ரைட் கண்ட்ரோல். ஓகே, அடுத்து பாருங்கள். Left arrow. ரைட் ஆரோ, Down arrow. டவுன் ஆரோ, Right arrow. ரைட் ஆரோ, Down arrow. டவுன் ஆரோ, Up arrow. அப் ஆரோ, Down arrow. Left arrow. லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, டவுன் ஆரோ, அப் ஆரோ. இது நாலும் ஒரே ஒரு தேவை தான் இருக்கும். இப்போது மேலே பாருங்கள். இப்போ மேலே வந்து 1 moves to the next heading at level 1. 1 2 moves to the next 3. 3 moves to the next 4 moves to the 5 next 5 moves to 6 6 moves to 7 7 moves to 8 8 moves to the next 9 9 moves to the next head 0 row. Dash. Dash. டேஷ். அடுத்தது Equal. ஈக்குவல். Backspace. பேக் பேஜ் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று தப்பாக டைப் பண்ணிட்டீங்க. Down. Equals. 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 Backspace. 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 அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா Drop. Tab. 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 Volume down. Volume up. சொல்லிட்டோம். இப்போது zoom see bar 1x Volume up. வால்யூம் அப். Volume up. படத்தில் இவை இருக்கலாம். இரவு காட்சி உரை அறியப்பட்டது 1x NVDA plus 1 input help off. New previous tabs button. Restore session button on. Start new session button on. Plus shift plus browser tabs toolbar. 5 tab control. Restore session. Open a new tab. Control plus D button 2 of 2. Application toolbar. New site information button. Combo box collapsed. 110% button 7 of 13. Combo box collapsed. Save to pocket button 10 of 13. Restore session document button. Restore session button alt plus shift plus R. இப்போ நான் வந்து flash mode off பட்டன் லெஃப்ட் செயல்படுத்த இருமுறை தட்டுதல் கண்டறியப்பட்டது படம் logo for the new year ஓகே. zoom see bar 1x இப்போது latest pause recording ஸ்டார்ட் மெனு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து செயல்படுத்த இருமுறை தட்டுதல் மொபைலில் எப்படி நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி இது வேணான அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போது ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எப்படி பார்க்குறது அப்படின்னா டேப் கொடுங்க. Start list. Toggle start application menu items. Collapse activate to show or hide ஓகே, labels. இப்படி வருதா? அடுத்ததாக இன்னொரு வாட்டி டேப் கொடுங்க. All apps list. Recently added grouping. ஆல் ஆப்னு வந்துச்சா? இப்போது டவுன் ஆட கொடுக்குறேன். Firefox private browsing. New.
VLC Media Player Skin. New. பார்த்தீங்களா? இப்படி டவுன் ஆரை கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ VLC Media Player. New. ஓகே, Expand the recently added apps group collapsed. Number grouping. 3D viewer. A grouping. Alarm and clock. C grouping. Calculator. Calendar. Camera. Cortana. F grouping. Feedback hub. Firefox browser folder. New. Firefox private browsing. G grouping. Get help. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒன்று சொல்லுங்க. Google Chrome. Get help. G grouping. F grouping. Firefox browser. Feedback hub. F grouping. C grouping. Camera. Calendar. காவண்டர் இருக்கு, இங்கே வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா Calendar. காவண்டர் இருக்கு. இப்போ அடுத்து நீங்கள் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். Calendar window. Add account button. ஆட் அக்கௌண்ட். Go to calendar button. ஓகே, ஓப்பன் காவண்டர். Add account button. ஆட் அக்கௌண்ட்டு. Go to calendar button. Add account button. Go to calendar button. இப்போது டவுன் ஆரை கொடுத்து பார்ப்போம் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்ட்டு. எதுவும் ஆப்ஷன் இல்லை. சரி, ஓகே. இப்போது Add account button. இப்போ நான் இன்னும் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணல, அதனால தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருக்கு. Go to calendar button. இப்போ என்ன பண்ணுவேன், இங்கே வச்சு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். Today, Sunday, September 40. Monday, September 15, 2025. No events for Tuesday, September 16, 2025. No Wednesday, September 17, 2025. No events button. இன்னைக்கான டேட் என்னமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. Thursday, Friday, Saturday, Sunday, Monday, Tuesday, Thursday, Friday, Saturday, September 27th, Monday, Tuesday, Friday, Monday, Tuesday, Friday, Monday, Tuesday, Thursday, Friday, Saturday, சாட்டர்டே, Monday, October 20, Tuesday, October 21, Wednesday, Friday, Saturday, October 20, Monday, Wednesday, October 29, Friday, Saturday, November 1, 2025. No events button. ஓகே. இப்போது டவுன் ஆரை கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இது வெறும் இல்லை. இப்போ இங்கே வச்சு ஒரு என்ட்ரு கொடுப்போம். Pop-up window. Event name grouping. Event name edit blank. All day checkbox checked. Location edit blank. More details button. Done button. Calendar selector combo box. Calendar to cancel button. Select an event template button. Event name group. All day checkbox checked. Location edit. More details but done button. இது டன் இருக்கு. இங்கே ஒரு என்டர். Sunday, November 9, 2025. No events button. Monday, November 10, Tuesday, November 11, 2025. No events button. Wednesday, November 12, 2025. No events button. Friday, Monday, November 17, 2025. No events button. ஓகே. இப்போ காலண்டரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா லெஃப்ட் கண்ட்ரோல்லையும் எஸ்கேப்பையும் ஒரே நேரத்தில் அழுத்தி பிடிக்கணும். Month new calendar. Calendar window. Monday, November, Tuesday, November, Wednesday, November 19, 2020. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டுங்க. No events button. இப்போது Start window. Search window. Search box. ஓகே. Edit. இப்போ வெளியே வந்துட்டா. இப்போ அடுத்ததான் வேற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட கொடுங்க. All apps list. Firefox private browsing. VLVS. Feedback hub. Firefox private. G grouping. Get help. Google Chrome. இப்போது Get help. எப்பம் ரேடியோ இருக்குது, இங்கே வச்சு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். Get help. Get help window. Run troubleshooter button. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் டேப் கொடுக்குறேன். Make your PC easier to use link. Hear text read aloud with narrator link. Use speech recognition link. Run troubleshooter button. Make your PC easier to use link. Hear text read aloud with narrator link. Use speech run troubleshooter button. Make your PC easier to இப்போது use link. இந்த இடத்துல உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. Flash mode off. நான் ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கண்டறியப்பட்டது படம். The logo is seen on a black background. நான் ஒரே ஒரு விளக்கத்தின் துல்லியத்தன்மை நடுத்தரம். Input help on. Press NVDA +1 again to turn it ஓகே. on. இப்போது Z X C B B N N N N and NVDA +1. Input help off. இப்போது இன்டெக்ட் என் கொடுத்தா என் மீடியம் மெனு ஓப்பன் ஆகும். NVDA menu. ஓகேவா? இப்போது
பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துல வச்சு டவுன் ஏரோ கொடுக்குறேன். டவுன் ஏரோ வரும்போது இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க. Preferences sub-menu B. ஓகே இப்படி வரும்போது ரைட் ஏரோ கொடுங்க. Settings S. செட்டிங்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போது அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சது. ஓகேவா? இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்து வெளியே போயிடுவேன். Settings. Preferences sub-menu. Exit X. Donate D. Save configuration S. Donate D. Exit X. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்புட் ஹெல்ப் ஆன் இதை ஆன் பண்ணிக்கிறேன். Input help on. Press NVDA +1 again ஓகே to turn ஃப்ரெண்ட்ஸ், it on. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. Pause recording.